சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். புரட்சி தமிழர் நிலப்பாடு ஆணைக்கிழங்க நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு இந்த 10வது வார்டிலே நம்மளுடைய மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய 10வது வார்டு ஒட்டக்கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் பாசத்துக்குரிய சகோதரர் சீனிவாசன் அவர்களே, மற்ற இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அம்மா பேரவை மாவட்ட கழக செயலாளர் டி ஜெகதீஷ் அவர்களே, மற்ற இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்க அவரோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில் பணியாற்றிய நம்முடைய இந்த பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் தற்போதைய கவுன்சிலர் டாக்ஸ் கமிட்டி சேர்மன் பாசத்துக்குரிய சகோதரர் அசோக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி கழக நிர்வாகிகளே அனைவருக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதுக்கு மேலாக இந்த புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எவ்வளவு பேர் இங்கே திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு அந்தாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. இந்த யாரும் பேசாதீங்க. 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. 2 மாசத்துல இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா பொய்க்கு உண்மைக்கு தான் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் பொய் உண்மை. இந்த 5 ஆண்டு காலம் பொய்யே சொல்லி ஆட்சி செய்தது திமுக ஆட்சி. மக்களுக்கு 520 வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சி செய்தது. ஒரு வாக்குறுதியாவது பூர்த்தியாக செய்ததாக இல்லை. அவங்க சொல்றாங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே கேஸ்க்கு மானியம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? விலைவாசி ஏற்றுறது இல்லைங்க, என்ன செஞ்சாங்க? விலைவாசி எல்லாம் ஆகாசத்துக்கு ஏற்றிட்டாங்க. நீட் ரத்து செய்யறாங்க, செஞ்சாங்களா? செய்யல. ஏற்கனவே அம்மாவுடைய கொடுத்த திட்டங்கள் தாலிக்கு தங்காம நிக்க வச்சாச்சு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு நிக்க வச்சாச்சு. ஓஏபி 1500 கொடுக்கறான்னு சொன்னாங்க. அந்த 1000மே சேர்த்துதான் பெண்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த குடும்ப ஊக்கத்தொகை. இப்படி மக்களை ஏமாத்தி நம்மளுக்கு 5 வருஷமா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 36,000 கொடுத்திருக்காங்க. இல்லப்பா 36,000 கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட அவர் கொடுக்கிறது எவ்வளவு? இந்த மாநகராட்சியில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இருந்து புடுங்கி இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒட்டக்கழக செயலர் எல்லாமே எல்லாம் வாங்க போய் அந்த ஒரு மிஷின்ல ஒரு ஆப்ல போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு பால் எவ்வளவு வாங்குறான், ஒரு மாசத்துக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் எவ்வளவு வாங்குறான், ஒரு மாசத்துக்கு அத்தியாவசிய பொருட்கள் தான் குடும்ப செலவுக்கு அந்த பொருட்கள் எவ்வளவு வாங்குறான், அரிசி எவ்வளவு வாங்குறான், கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறா, இதெல்லாம் கணக்கு போடும்போது இந்த வரி போடுறது வரி எவ்வளவு கட்டுறா, வீட்டு வரி எவ்வளவு கட்டுறா, குப்பை வரி எவ்வளவு கட்டுறா, தண்ணி வரி, இதெல்லாம் கணக்கு போட்டா 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம்
நீங்க 5 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, இந்த 5 வருஷத்துல கவர்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு? 34,000. 5 வருஷமா சேர்த்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 34,000. ஏமாத்துதா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு ரேஷன் கார்டுக்கு 2.25 லட்சம் கடன் நம்ம தலைமையில ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத்துக்கு 2.25 லட்சம் கடன் வந்து நம்ம மேல இருக்குது. இப்போ இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாங்க. 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாமே 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு நம்ம மேல 2.25 லட்சம் கடன் வைத்து அந்த 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியணும். இது இப்படி அவங்களே ஆட்சி செய்த திரும்ப என்ன ஆகும் தெரியுமா? 2.25 லட்சம் 10 லட்சத்துக்கு வரும் அடுத்த 5 வருஷத்துல. அப்ப எவ்வளவு விலைவாசி ஏத்துவாங்க, மக்கள் மேல எவ்வளவு பாரம் போடுவாங்கன்றது கணக்கு போடுங்க. நீங்க எப்பவுமே வந்து அம்மாவோட ஆட்சி, நம்மள புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி வரும்போதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சது சரி பண்றதுக்கே சரியா போச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்தா இப்ப நீங்க எல்லாம் தெரியும், 2010 இருந்து 11 வரை அவங்க ஆட்சி செய்தாங்க. 2006 இருந்து 11 வரை என்ன செய்தாங்க? நாட்டை சொரங்கிட்டாங்க. 10 மணி நேரம் கரண்ட் இல்ல, கரண்டே இல்ல. புரட்சி தலைவர் அம்மா வந்து 16 மெகாவாட் இருந்த கரண்டை 34,000 மெகாவாட்டாக உற்பத்தி செய்து 100 யூனிட் கரண்ட் இலவசமாக கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இவங்க என்ன செய்தாங்க? இப்ப பாருங்க, இப்ப கரண்ட் கட் ஆயிட்டு இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்து அவ்வளவுதான், விடியல் இல்ல, கருப்புதான். அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடி சொல்லிருக்காங்க, இப்போ நம்ம ஆட்சியில எப்பவுமே அம்மா ஆகட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் சொன்னதும் செஞ்சாங்க, சொன்னதும் செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? இலவசமா 20 கிலோ அரிசி கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா இல்லையா? தாலி அப்புறமா ஓஏபி 500 இருந்து 1000 கொடுக்கறாங்க, கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு 8,000 இருந்து 18,000 கொடுத்தாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் இலவசமா எல்லாமே கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்திருக்காங்க, ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி எல்லாமே நிக்க வச்சாச்சு. அது எதுவுமே செய்யறதில்லை. இப்போ அவங்க எதெல்லாம் கொடுத்தாருன்னா எதுவுமே கொடுக்கல. 34,000 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அம்மா வந்து எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாங்க, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க ரேஷன் கார்டுக்கு. அதனால அண்ணா எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொய்யான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி உண்மையான ஆட்சி செய்யற இந்த மக்கள் ஆட்சி திரும்பி வர்றது உறுதி, அதுல சந்தேகமே இல்லை. இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து நீங்க ஏதோ சும்மா அவருடைய வேலை விசுவாசமா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல விசுவாசமா தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இது அம்மா இதுல இந்த நிகழ்ச்சிக்காக ஏதோ கொடுக்கறாங்கன்றது இல்ல. நீங்க எல்லாம் வந்திருக்கிறது அம்மாவோட ஆட்சி மீண்டும் மலர நீங்க எல்லாம் பாடுபடுறதுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அம்மாவா இல்லையா? அதனால அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. இது பொய்யான ஆட்சி, பொய்யான இப்ப இருக்கிற ஆட்சி சொல்றது கிடையாது. உண்மையாக சொல்ற ஆட்சி, உண்மையாக மக்கள் ஆட்சி செய்யற ஒரு தலைவர் இது சொன்னது. ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறமா மாசம் ரேஷன் கார்டுக்கு 2,000, அப்புறம் ஓஏபி 2,000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல விதவைகள் இருந்தா, வயசானவங்க இருந்தா, கணவனால் விடுபட்டவங்க இருந்தா 2,000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். சிலிண்டர் மானியம் கொடுக்கறான்னு சொன்னாங்க இல்லையா? கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனா நம்ம சொல்ற கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. அப்புறமா என்ன ஒரு நல்ல ஒரு இதுக்கு முன்னே வந்து இடம் இருந்ததா வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இடம் இருந்தா ஓகே, இல்லன்னா இடம் வாங்கி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கற சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் பெரிய ஒரு சமாச்சாரம். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாதது இது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிலம் இல்லைன்னா கூட நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கற சொல்லிருக்காரு வீடு இல்லாதவங்க எல்லாம். அதே மாதிரி ஒரே சின்ன ஒரு வீட்டுல 2 குடும்பம் இருந்தா அந்த ஒரு குடும்பத்தை வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு புதுசா கொடுத்து வீடு கட்டி கொடுக்கிறாரு அண்ணன் எடப்பாடி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் வேலைக்கு போறவங்க யாராவது இருந்து எதனா ஸ்கூட்டர் வாங்கணும்னா
25,000 ரூபாய் மானியம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க எடப்பாடி அவர்கள். ஏற்கனவே நம்ம அம்மாவோட ஆட்சியில கொடுத்துட்டு இருந்தது, அதை நிக்க வச்சாச்சு. இந்த ஆட்சி அம்மாவோட திட்டங்கள் எல்லாம் நிக்க வச்சு அவங்க எதனா செய்யறான்னு எதிர்பார்த்தாங்க, எதுவுமே செய்யல. மக்களுக்கு வரிதான் போட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே பாருங்க, வரி கரண்ட் பில் ஏத்தாச்சா, வீட்டு வரி ஏத்தாச்சா, அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஏத்தாச்சா. இன்னைக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க, தண்ணிக்கு வரி ஏத்துட்டாங்க. இப்படி எல்லாம் வீட்டு எல்லாமே இந்த நகரப்புறத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வாதாரமே இன்னைக்கு எங்க கொஸ்டின் மார்க் ஆயிட்டு இருக்குது. இவங்க ஆட்சி திரும்பி வந்தா நம்மள அவ்வளவுதான் பீகார் மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்துக்கலாம். அங்கிருந்தா இங்க வந்திருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு 200க்கு 300 வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி கத்தி நம்மளுக்கு வந்துடுது. அது வராம இருக்கிறன்னா புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சராகி அம்மாவோட திட்டங்கள் நிறைவேறது உறுதி. இப்ப எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்க பாரு கொலை கொள்ளை. இன்னைக்கு ஒசூர்ல நீங்க இது ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, ஒரு போதையில ஒரு இளைஞர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு வேலை செய்யற ஒரு ஃபேமிலி மேலே வண்டி ஏத்தி எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சியை சேர்த்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒசூர் மக்கள் எங்கெங்கோ இங்க வாழ்றாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறமா வேண்டாமா? இந்த அரசு பாதுகாப்பா இல்லை. எல்லா போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள். எங்க பாரு போதைப் பொருட்கள், எங்க பாரு கொலை. இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் அதிகமான கொலைகள் நடந்திருக்குது. 7,000 கொலைகள் நடந்த மாநிலம் இந்தியாவில் தமிழகம் தான். இந்த 5 வருடத்துல 7,000 கொலைகள் நடந்திருக்குது. 8,000க்கு மேலே பாலிய தொல்லை நடந்திருக்கிறது. அது இல்லாம இன்னும் எவ்வளவோ இங்க லாண்ட் ஆர்டர் இல்ல, சட்டம் ஒழுங்கு இங்க கெட்டு போயிருக்கிறது. அதனால தயவு செஞ்சு நம்மளும் நல்லா ஒரு ஒளிமையா ஒரு அம்மா சொல்வாங்க, அமைதி வளம் வளர்ச்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேட்டைப்பட்டது அமைதியான ஒளிமையான ஒரு ஆட்சி நம்மள அண்ணன் எடப்பாடி அவர் கொடுப்பாரு. அந்த ஆட்சி இந்த 2 மாசம் தான் இருக்கிறது. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் வீடா சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர் வரது உறுதி என்பதை நீங்க எல்லாம் சபதமேற்று, இந்த அம்மாவோட பிறந்த நாள் சபதமேற்று இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு 10 வீடுல சொன்ன போது நீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் இந்த பூத்ல நம்மளுக்கு 1000 ஓட்டு அதிகமா வந்துடும். அண்ணன் எடப்பாடி அவர் ஜெயிச்சிடுவாங்க. அதே மாதிரி எல்லா பூத்துல எல்லா பெண்களும் இப்ப வேலை செய்யறாங்க. இதுக்கு முன்னே எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஒரு நல்ல ஆட்சி செய்தாருன்னா பெண்கள் பேஸ் பண்ணிதான், பெண்கள் ஓட்டாளதான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டா பெண்கள் எப்படி ஏமாத்துறது. அதுதான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து நம்மளை ஏமாத்தினாரு. எவ்வளவு 3 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப 30 லட்சம் ஓட்டு நம்மளுக்கு அதிகமா வருதுக்கு இப்ப மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அந்த எடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சர் அவர் உறுதி. திட்டங்கள் 2000 ரேஷன் கார்டுக்கு 2000 வருது உறுதி. அதே மாதிரி ஓஏபி 2000 வருது உறுதி. வீடு இல்லாதவருக்கு வீட்டு வருது உறுதி. அதே மாதிரி ஸ்கூட்டி வாங்குற அந்த கனவு கன்ற அந்த பெண்களுக்கு அந்த ஸ்கூட்டி 25,000 வாங்குறது உறுதி. மக்கள் கரண்ட் 24 மணி நேரம் கரண்ட் இருக்கும். நீங்க எல்லாம் கவலைப்படுற தேவையில்லை. அதனால நீங்க எல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க நம்பி வாய்ப்புக்கு நன்றி. ஒரு அம்மாவோட பிறந்த நாள் நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு. இது ரெட்டலை கோட்டை. ஏற்கனவே நான் அமைச்சர் ஆகும்போது எனக்கு 1000 ஓட்டு இந்த பூத்துல லீடிங் போட்டீங்க. அதனாலதான் அம்மா புரட்சி தலைவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அப்பதான் இந்த ரோடெல்லாம் போட்டது, பூங்காவெல்லாம் வேலை செய்தது, இந்த வாட்டர் டேங்குக்கு எல்லாம் கட்டது, வீடெல்லாம் லாரில ஓட்டு இருந்தது, வீடுகள்லாம் தண்ணி எல்லாம் கொலையில வர்ற மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தது அம்மாவோட ஆட்சியில நீங்க ஓட்டு போட்டதுனால நான் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் மீண்டும் அம்மாவோட ஆட்சி வருது. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறமா நம்ம செல்வமும் நம்ம சீனிவாசன் அவர்கள் லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு நிதானமா போகணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். எல்லாம்
நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன்